மனிதர்கள் வருத்தப்பட்டுருவாங்களோ, கோபப்பட்டுருவாங்களோ? ஏன்னா வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வருவாங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ வருகிறவர்களுக்கு இப்படி எச்சரிப்பான வார்த்தையை கொடு. ஆபாசமா ஆடை அலங்கரித்து சபைக்கு வரக்கூடாது வார்த்தை கொடு, பொய் பேசக்கூடாது வார்த்தை கொடு, விபச்சாரம் செய்யக்கூடாது வார்த்தை கொடு, களவு செய்யக்கூடாது வார்த்தை கொடு. இதெல்லாம் கொடுத்தாலும் போதிக்க மாட்டாங்க. ஏன்? அப்படிப்பட்ட கூட்டம் ஆலயத்துக்குள்ள இருக்கும். அந்த கூட்டம் ஆலயத்தை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி யோனாவை மாதிரி அப்படி பிரசங்க. யோனா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ நினைவைக்கு போய் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுன்னு சொல்லுவாரு. ஆனா யோனா என்ன செய்வாரு? போக மாட்டாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடாய் அவர் வேற வழியாய் போய் விடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நாள் வரப்போகிறது. ஊழியர்கள் முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம் யாரிடத்தில் முதல்ல தொடங்குமா? ஊழியக்காரரிடத்தில், மூப்பர்களிடத்தில் முதல்ல தொடங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கேட்கிறவர்களிடத்தில் இரண்டாவது தான், சொல்லுகிறவரிடத்தில் தான் முதலாவது நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. அதனால இந்த நாளிலே மனிதர்களை பிரியப்படுத்துகிற மாதிரி ஊழியம் செய்யாதீர்கள். தேவனுக்கென்று, கர்த்தருக்கென்று நல் மனசாட்சி. உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? தேவனுக்கு தான் நீங்க ஊழியம் செய்கிறீங்களா?